ஸோ காய்ஸ் இப்படி தான் இருக்குது மியூசியம். வீடியோ எடுக்க விட்றாங்களா தெரியல, பட் நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். யாராவது பார்த்து வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்கன்னா தட்ஸ் இட். Wow. ஓகே ஓகே ஓகே. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். தேங்க்யூ. என்ன சேனல்? புவன்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஓகே. தேங்க்யூ. So guys, they were so kind. So நம்மளை அலோவ் பண்ண விடுறாங்க. ஸோ போலீஸ் சைக்கிள் in the British period. போலீஸ் சைக்கிள் in the British period. இது வந்து போலீஸ் சைக்கிள் சீமை வண்டி. I think we are the first one to explore this police museum. So much excited that they allowed for YouTube vlogging. சிவகங்கை. ஸோ இந்த பிளேஸில் வந்து மேப்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் we have to explore and then see like what is what. Wow. பாருங்களேன், இந்த வெஹிக்கிளை அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. It says சிவகங்கை. ஓகே பா, இதெல்லாம் எந்த காலத்துலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ராயல் என்ஃபீல்ட் போலீஸ்னாலே இந்த வண்டி தான் ஞாபகம் வரும். ஸோ அண்ட் there is some photographs and all. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதோட பிக்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ தே ஹவ் ஜஸ்ட் கெப்ட் த பிக்சர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டர்ஃப் பைக் மாதிரி மெரினா பீச்சில் வந்து பேட்ரோலிங் போகிற வண்டி இது. ஸோ தே ஹவ் கெப்ட் திஸ். ஓகே. கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்
செம்மையாக இருக்கு. வா, ஒரு மினி டாடா ஏஸ் சைஸில் இருக்குது இந்த வண்டி. இந்த சைடு மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். மெட்ராஸ் போலீஸ் அண்ட் மெட்ராஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் 1892 வந்து மெட்ராஸில் இருக்க போலீஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. புல்லட் ரெசிஸ்டன்ட் டாட்டா சஃபாரி பாருங்கள். டாட்டா சஃபாரி தான் அப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த டிபிக்கல் டிராஃபிக் போலீஸ் யூனிஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. இவர் யாரும் தெரியல. ஐ திங்க் சீஃப் மினிஸ்டர் கார்டுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் போலீஸ். ஐ திங்க் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து சம் ஆஃப் தி ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட்னு நினைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி சூப்பராக போடணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, வாவ், அவரோட ஸ்டைலை பாருங்கள். போலீஸ் கெத்துன்ற மாதிரி நிற்கிறாரு. அண்டு இப்போ வந்து செப்டம்பர் 30th வரைக்கும் வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஸோ டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் விச் இது வந்து என்னோடய நியர்பை இருக்குது, என்னோடய வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ I was so excited to visit this place when this gets open. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மியூசியமில். ஐ திங்க் எப்போ இவங்க வந்து வீடியோ எடுக்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அதனால தான் ஃபஸ்ட் டேவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். லெட்ஸ் கண்டினியூ. Wow, Tiana Probel. Wow, இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஆன்லைனில் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் திஸ் மைட் பி சம்திங் ரேரஸ்ட் that you can see only in the police museum bridge. Wow. Postcard sent to a police officer. Wow. See here, Pudupet, Madras. That's where I live. Wow. Let's go inside. Wow. இந்த ஜெயிலில் இருக்க பூட்டு பாருங்கள். தொண்டமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். வாவ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இந்த ஸ்டோன் அண்ட் இதுலேயே பண்ணியிருக்காங்க. Some of the jail photos. See here. இவரே இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இவர் யார் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆட்டோ சங்கர் அவர். அண்ட் ஜெயிலில் டிப்பிக்கலாக என்னெல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்கன்றதை காட்டுறாங்க பாருங்கள். அண்ட் தூக்கு மேடை,
ஸோ ஜெயிலில் போயிட்டு இன்மேட்ஸை மீட் பண்ணோன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படி தான் மீட் பண்ணோம். ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் வந்து புழல் ஜெயிலோட இது தான். ஐ திங்க் பிஃபோர் புழல் வந்து சென்ட்ரலில் தான் வந்து ஜெயில் இருந்தது. சென்ட்ரல் ஜெயிலுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து புழல் ஜெயில். இதெல்லாம் என்னன்னு தெரியல, பட் somehow they have saved this. See, I think இதெல்லாம் வந்து கேஸ் டாக்குமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். காப்பி ஆஃப் லெட்டர் டேட்டட். அங்கே என்னன்னு போட்டிருக்காங்க, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த சைடு கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. இதுதான் மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்க ஃபோட்டோஸு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஐ திங்க் டியூ டு ஸ்பேஸ் இஷ்யூ அவங்க வந்து புழலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். சென்ட்ரல் ஜெயில் இந்த செட்டப் நிறைய ஜெயிலில் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் தே மேட் அ செட் பேஸ்ட் ஆன் தீஸ் பிக்சர்ஸ். ஓகே, அடுத்த இதுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் யாருன்னு. நம்ம கலைஞர் ஐயா இருக்கார். டாக்டர் எம் கருணாநிதி அட் போலீஸ் எக்ஸிபிஷன். அப்போதுலேருந்தே போலீஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஆஃபீஸ் அஃபென்சஸ் விங் EOW. வாவ், இந்த சிலைகள் எல்லாம் மீட்டு எடுத்ததை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. சின்ன சின்ன பாக்ஸஸாக நிறைய அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இட் ஒன் பை ஒன். இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. ஓகே, தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம். தடய அறிவியல் கட்டடம் சென்னை. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளால் இதெல்லாம் எடுக்க முடியுது. பட் எல்லா டைமும் இது எடுக்க முடியுமா தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு கமிஷனர் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் குவார்ட்டர்ஸ், போலீஸ் கான்ஸ்டபிள் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட சாம்பிள்ஸ். இதெல்லாம் பார்க்க நாஸ்டால்ஜிக்காக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் வளர்ந்தேன். ஸோ கன்சர்வேஷன் ஸ்டோரி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட், பட் நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். And this is another story. Okay, cool. Wow. இங்கே லாஸ்ட்டு டிஐஜி வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு அசோக் குமார் வரைக்கும் தெரியும். அசோக் குமார், ராஜேந்திரன் திரிபாதி, சைலேந்திர பாபு சார்கிட்ட தான் நான் வந்து கராத்தேயில் மெடல் வாங்கினேன்னு உங்களுக்கு என்னோடய முன்னாடி விலாகில் காட்டியிருப்பேன். அண்டு அலெக்சாண்டரை பற்றி எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் பேர் தெரியும். மற்ற ஆளுங்கள்லாம் யாருன்னு தெரியல. அவங்களாம் முன்னாடி கமிஷனராக சென்னையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கண்ணாடியோட போஸ்டர். ஷெனாய் சென்வி. வாவ்,
இவங்க எல்லோரும் லத்திகா ஷரண் தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம். டிப்பிக்கல் எக்மோர் மியூசியம் மாதிரியே இருக்குது. சின்ன பெரிய பெரிய தூண்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எக்ஸைட்டிங் டு see this. I think some of the Tamil Nadu police abbreviations for military explosives. Okay. அண்ட் இங்கெல்லாம் நம்ம vlog பண்ண அலோடா இல்லையானே தெரியல. பட் நான் vlog பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ ஐ எம் லெட் டு டூ எனி திங் தட் ஐ வாண்ட். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் மியூசியமாக கவர் பண்ணிவிட்டு போயிடணும். ஏன்னா நான் எக்மோர் மியூசியமாக ரொம்ப நாளாக வந்து vlog பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ யூ கேனாட் டேக் அ vlog there. So let's continue. புலனாய்வு உபகரணங்கள். ஸோ ஐ திங்க் ஃபாரன்சிக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து யூ கான்ட் see it in any movie or something. This is realistically used in forensic. இங்கே பாருங்கள், கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. And there is some information about forensic investigation. And இங்கே பாருங்கள், போலீஸ் டாக் இன்வெஸ்டிகேட்டிங் அ க்ரைம் சீன். அண்ட் இந்த போலீஸ் டாக் பார்க்கும்போது என்னோடய டேடி தான் ஞாபகம் வராது. ஸோ he also grow a dog. அண்ட் அந்த நாய் பேர் வந்து மாஷா. ஸோ டில் டேட் வந்து ஆல் இண்டியா டியூட்டி மெட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்டில் அந்த ஃபோட்டோஸ் அது. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ லேண்ட் மைன்ஸோட சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். பாம்ப் சர்ச் எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரில. SCP-1 போட்டிருக்கு. அண்ட் அதர் சைட் ஆஃப் தி டேபிள் ஃபோன் இருக்குது. தன்யுக்தி வெடிகுண்டு மாதிரிகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஇடிஸ்னால் என்னன்னு தெரில. பட் புக்குக்குள்ளெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஒழிச்சு வைக்கிற மாதிரி பேட்ரி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, துப்பாக்கி எரிகுண்டு, வெப்பன் மவுண்டட் கிரானைட். திங்க் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான், பட் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம்டி கேசஸ், எக்ஸ்ப்ளோசிவ் வேப்பர் டிடெக்டர். என்னென்னோ டிவைசஸ் இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களா. சர்ச் லைட்ஸ், கண்ட்ரி மேட் பாம்ப்ஸ், நாட்டு வெடிகுண்டுகள் அங்கங்கே டிஸ்கவர் பண்ணதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகள், பாம் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்.
அண்ட் இங்கே வந்து வெடிகுண்டு கண்டுபிடித்தல் மற்றும் இழுத்தல் பிரிவு தமிழ்நாடு. ஐ திங்க் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த பாம் பிளாஸ்ட், அதோட ஃபோட்டோஸ். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ. எனக்கு இந்த எருமை மாடு இது சிம்பிள் ரொம்ப பிடிக்கும்ப்பா. இது எங்கேருந்து டெலிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, அண்ட் எவ்வளோ பழைசுன்னு தெரியல. ஃபோட்டோவில் எவ்வளோ சைஸில் தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு பெரிய சைஸாக தெரியுது. பெரிய சைஸ் இது. சி, ஓகே. ஸோ நம்ம வடிவேல் மாதிரி பாம் டிடெக்ஷன் அப்போ இது போடுறது. அண்ட் ஹியர் அகெயின் சம் ஆஃப் தி பாம் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் இதுதான் டிப்பிக்கலாக வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். A note from C.N. Annadurai, CM of Tamil Nadu, 1967. அண்ட் இது வந்து பாம் டிஸ்போசல் எக்யூப்மெண்ட்ஸ். இதை பாருங்கள், பாம் பிளாங்கெட் ஆகுது. NCB ஃபேஸ்லிஃப்ட் மாஸ் வித் கடித வெடிகுண்டு கண்டுபிடிப்பான். அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த செக்ஷனில் என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். இந்த செக்ஷனில் இது என்ன மிஷின்னு தெரியல, என்ன பண்ணுற மிஷின்னு தெரியல. இங்கே எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ப்ரெஸ் ஃபேக் நோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. Some of the old coins. இது வந்து அந்த காலத்தில் அச்சடிக்கிற நோட் அச்சடிக்கிற அச்சகம்னு நினைக்கிறேன். இது வா, சூப்பர். இது வந்து காயின் அண்ட் கரன்சி எக்ஸ்பர்ட். இப்படி தான் இருந்தாங்க. இது அதோட மிஷின். கள்ள நோட்டு கிருஷி. ஓகே, நம்ம இந்த வழியாக தான் போகணும். We are into this section. Panchaloga Rama, Sita and Lakshmana returned to India with Hanuman. I think இந்த சிலையை மீட் எடுத்த போது எடுத்த ஃபோட்டோஸ். Some information about the சிலை. ஓகே, எவ்வளோ பெரிய குத்து விளக்கு பாருங்க.
In 17th 18th century CE வந்து the Nayak period tradition of representing warriors on the pedestal with swords and country guns identified by the iconic headdress and broad moustache. Okay, and same in the Nayak tradition. Okay, whatever நீங்கள் படிச்சுக்கோங்க. And this is recovery of 100 years old stolen மரகத லிங்கம். படத்தில் காட்டுற மாதிரி மரகத லிங்கம். இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பேண்டு வாத்தியம் நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் வச்சு தான் வந்து பரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு தூண், வாவ், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டில் இதெல்லாம் இப்போ இருக்கிற போலீஸ்க்கு யாருக்காவது வாசிக்க தெரியுமான்னு தெரியல. பட் இது அந்த காலத்துலேருந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எந்த செஞ்சுரியிலேருந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது வந்து the fossil tree of geological age 20 million years. இந்த ட்ரீ தான் வந்து ட்ரீலேருந்து ஸ்டோனாக மாறின ட்ரீ இது. இதை வச்சுருக்காங்க இங்கே. திங்க் இது வந்து 14th century Vishnu idol with chakra and Sankha in the upper hands, lower right hands, in bhaya pose and left hand high. Wow. ஆடியோலாம் எப்படி கேட்குதுன்னு தெரியல. எனக்கு மொபைலில் வீடியோ எடுக்க விட்டது பெரிய விஷயம். அதனால் நான் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ புவராக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது திருடப்பட்டு சோலா பீரியட் விஷ்ணு ஐடல். இங்கே பாருங்கள், ஐ திங்க் இதெல்லாம் அவங்க ரெக்கவர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பொன்மாணிக்கவேல் இருக்கார் பாருங்கள். இஸ் த மோஸ்ட் ரெக்கவர்ட். He has recovered more Hindu idols from foreign. Frederick Victor Arul, IPS. இங்கே பாருங்கள், how proud is the Madras Police. Madras Police was the first organization to go wireless for operations in the year 1923. I think this is the wireless. Commissioner of Police room இப்படி தான் இருக்குன்றதை காட்டுறதுக்காக they have created this. இந்த ஃபோட்டோஸ்லாம் they still save this photos. MP5 submachine gun, 9mm civil gun. இதுதான் டிராஃபிக் சிக்னல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், எல்லாத்தோட சாம்பிள்ஸும் வச்சுருக்காங்க. மியூசியம் என்னது இது?
in different types of medal that they award for any policeman of Tamil Nadu.